அண்மை செய்தி. தமிழ்நாட்டில் கொரோனா பாதிப்பு உயர்ந்திருக்கிறது. தமிழ்நாட்டில் ஒற்றை இலக்கத்தில் இருந்து வந்த கொரோனா பாதிப்பு எண்ணிக்கை தற்பொழுது இரட்டை இலக்கத்தை எட்டியிருக்கிறது. அண்மை செய்தியாக பார்த்து கொண்டிருக்கிறோம். தமிழ்நாட்டில் கொரோனா பாதிப்பு உயரத் தொடங்கி இருக்கிறது. ஒற்றை இலக்கத்தில் இருந்த கொரோனா பாதிப்பின் எண்ணிக்கை தற்பொழுது இரட்டை இலக்கத்திற்கு சென்றிருக்கிறது. கூடுதல் விவரங்களோடு செய்தியாளர் மாரியப்பன் இணைகிறார். மாரியப்பன், கொரோனா உயர்வு தமிழ்நாட்டில் அதிகரிக்க தொடங்கி இருக்கிறது. இது தொடர்பான விவரங்களை சொல்லலாம். வணக்கம் சூர்யா. அதாவது கேரளாவில் நேற்று கொரோனா பாதிப்பு ஒரே நாளில் அதிகரித்துள்ளதாக ஒரு செய்தியை நம்ம வெளியிட்டோம். அந்த வகையில் பார்த்தீங்கன்னா கேரளாவில் ஒரே நாளில் 240 பேருக்கு கொரோனா பாதிப்பு இருந்தது. குறிப்பாக அந்த கேரளா மாநிலத்தில் உள்ள பத்தனந்திட்டா பகுதியில், அதுக்கப்புறம் அந்த தலைநகரமான திருவனந்தபுரத்திலும் கொரோனா பாதிப்பு அதிகரிக்கிறது என்று நம்ம செய்தி வெளியிட்டோம். அதே நேரத்தில் பத்தனந்திட்டா பகுதியில் 3 பேர் கொரோனா பாதிப்புக்கு வைத்து உயிரிழந்ததாகவும் செய்தி வெளியிருந்தது. இந்நிலையில் தமிழ்நாட்டில் கொரோனா பாதிப்பு திடீரென ஒரு நாள் பாதிப்பு 37ஆக அதிகரித்தது. அதாவது நவம்பர் மாதத்திலிருந்து நம்மளோட பாதிப்பு ஒரு நாள் பாதிப்பு 7, 8 இருந்த நிலையில் டிசம்பர் மாதத்திலிருந்து கொஞ்சம் அதிக கொரோனாவின் பாதிப்பு அதிகரிக்க தொடங்கியது. இந்நிலையில் நேற்று, அதாவது தமிழ்நாடு சுகாதாரத்துறை வெளியிட்டுள்ள அறிவிப்பில் என்ன சொல்றாங்கன்னா, நேற்று ஒரே நாள் பாதிப்பில் கொரோனாவோட பாசிட்டிவ், அதாவது கொரோனாவோட தொற்று உறுதியாக இருக்கப்பட்டது 37 பேர் என்று அறிக்கை வெளியிட்டுள்ளனர். அதே போல் இந்த கொரோனா பாதிப்புக்கான சோதனை இருந்து சொல்லுவாங்க. அதாவது அந்த சோதனையை 150 தான் பண்ணிட்டு இருந்தாங்க. இப்போ அதை 250 அதிகரிச்சிருக்கிறாங்க. தமிழ்நாட்டில் இந்த கொரோனா பாதிப்புக்கான காரணம் என்னவென்று அவங்க தகவல் தெரியவில்லை. இருந்தாலும் கொரோனா பாதிப்பு அதிகரிப்பதால் முன்னெச்சரிக்கை நடவடிக்கை எடுக்க வேண்டி திருப்பி கட்டுப்பாடுகள் விதிக்கப்படும் என்று தெரிகிறது சூர்யா. தமிழ்நாட்டில் ஒற்றை இலக்கத்தில் இருந்து வந்த கொரோனா பாதிப்பு எண்ணிக்கை இரட்டை இலக்கத்தை எட்டி இருக்கிறது. இது தொடர்பான விவரங்களுக்கு நன்றி மாரியப்பன்.